அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார். தினமொரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் வினை தூய்மை. ஆங்கிலத்துல பியூரிட்டி இன் ஆக்ஷன் சொல்லுவாங்க. குறள்: இடுக்கட்படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சி அவர். குறளின் 454. குறளின் விளக்கம்: உறுதியான தெளிவான அறிவினை உடையவர்கள் தனக்கு துன்பம் நேர்ந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு எக்காரணம் கொண்டும் இழிவான செயல்களை செய்ய மாட்டார்கள் என்கிறார் வள்ளுவர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தெளிவான அறிவினை உடையவர்கள் தனக்கு துன்பம் வந்த போதும் அந்த துன்பத்திலிருந்து விடுபடணும்னா, அந்த இழிவான காரியங்களை செய்தால் நாம் அந்த துன்பத்திலிருந்து விடுபடலான அந்த சூழ்நிலை வந்தால் கூட எக்காரணம் கொண்டும் அந்த இழிவான செயல்களை செய்ய மாட்டார்கள் அறிவினை உடையவர்கள். நாட்டுல பார்த்திருப்போம், தான் வாழ்ந்தா போதும்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுத்துட்டு அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு வெளியே வந்து விடுவார்கள். அழகா வள்ளுவர் ஏற்கனவே ஒரு குறளை சொல்லியிருப்பாரு. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க, கண்டிப்பா நம்ம யாருக்காச்சும் கெடுதல் பண்ணோம்னா, அந்த துன்பம் பண்ணோம்னா, முற்காலத்துல நம்ம ஒருத்தருக்கு நம்ம துன்பத்தை செஞ்சிட்டோம்னா, அவங்க வாழ்நாள்ல அவங்க வாழ்றதுக்குள்ளே அவங்க என்ன துன்பத்தை மற்றவங்களுக்கு செஞ்சாங்களோ அந்த துன்பத்தை விட 2 மடங்கு அதை அவங்க வாழ்க்கையிலே அனுபவிச்சுட்டு போயிடுவார்னு சொல்லியிருக்காரு பாருங்க. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தாங்க அழகா வினை தூய்மை அதிகாரத்துல அவங்க வினை பியூரிட்டி இன் ஆக்ஷன் சொல்லியிருக்காரு. நம்மளுடைய மனம் சுத்தமாக பியூரிட்டியா இருக்கணும். அப்படி இருந்தோம்னா வாழ்க்கையில கண்டிப்பா எளிதில் வெல்லலாம். அவங்க எந்த ஒரு காரியத்தையும் அழகா செய்ய முடியும். இழிவான செயல்களை செய்யாமல் இருந்தால் போதுமே அனைத்து விஷயங்களும் அழகாக வெல்லலாம் இக்குறள் மூலம். மீண்டும் திருக்குறள்: இடுக்கட்படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர். திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.